கெட்டி மேல சீரியல்ல அஞ்சலி ஆசைப்பட்ட மாதிரியே மகேஷ் அவங்க கண்ணை கட்டி வெளியில கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆமா, நம்ம எங்க இருக்கோம், ஏதோ நகர்ற மாதிரியே எனக்கு தெரியுதுங்கிறாங்க அஞ்சலி. கண்ணை திறந்து பாருங்கிறாங்க மகேஷ். கண்ணை திறந்து பாக்குறாங்க அஞ்சலி. எனக்கு ஒன்றும் புரியலையே, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கவும், பூமியில இருந்து 1000 மைலுக்கு மேல நம்ம பறந்துகிட்டு இருக்கோங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு திரும்பி பார்த்தா அஞ்சலி, ஐயோ ஏரோப்ளைன்ல பறந்துட்டு இருக்கோம், ஃபிளைட்ல பறக்கிறது தெரிஞ்சிருந்தா எங்க அப்பா எங்க அம்மா எல்லாத்துக்கும் நான் பாய் சொல்லிட்டு வந்திருப்பேன் அஞ்சலி. அஞ்சலிக்கு அளவில்லாத சந்தோஷம். அடே அப்பா, இப்பவே இப்படின்னா இன்னும் ஹனிமூன் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு அஞ்சலி சந்தோஷமா சொல்லும்போது மகேஷை பாக்குறாங்க. ஐயோ சந்தோஷத்துல ஏதேதோ உளர்றேங்கிறாங்க. மகேஷ் அஞ்சலியை பார்த்து ரசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. துளசி தியாவை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க ஜெகனோட அம்மா பார்த்துட்டு, அடியோ இவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டா போல இருக்கு, எங்க செக்யூரிட்டி அக்கானா முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். ஏண்டி எவ்வளவு நெஞ்சழுத்தமா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்வளவு தூரம் சொல்லியும் திரும்பவும் நீ இந்த வீட்டு பக்கம் வந்திருப்ப. பாட்டி, எங்க துளசி அம்மாவை திட்டாதீங்கன்னு சொல்றா தியா. எல்லாம் உனைய சொல்லணுடி அப்படின்னு தியாவை அடிக்கிறதுக்கு கையோ வாங்குறாங்க பாட்டி. என் பொண்ணு மேல கை வைக்காதீங்கம்மாங்கிறாங்க துளசி. என்னது உன் பொண்ணா? என்னமோ நீ பெத்து வளர்த்துன மாதிரி பேசிட்டு இருக்க, மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிரு, இல்லைன்னா உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். ஐயோ செக்யூரிட்டி இங்க வாங்க, யார் இவளையெல்லாம் உள்ள விட்டது, முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்கிறாங்க ஜெகனோட அம்மா. துளசி அம்மா என்னை விட்டு போயிடாதீங்கன்னு தியா துளசியை கட்டி பிடிச்சிக்கிறா. ஆமாம்மா, குழந்தைகிட்ட மட்டும் 5 நிமிஷம் பேசிட்டு போறேன்னு கெஞ்சுறாங்க துளசி. செக்யூரிட்டியும் துளசியை போன்னு வெட்டிட்டு இருக்காங்க. இன்னும் 5 நிமிஷம் விட்டுருந்தா குழந்தைய திருடினாலும் திருடியிருப்பா அப்படின்னு சொல்லி தியாவை இழுத்துக்கிட்டு போறாங்க பாட்டி. என்னடி அவளோட நைஸா போலான்னு பாத்தியா, உள்ளவா மவளை உனக்கு இருக்குவா அப்படின்னு இழுத்துக்கிட்டு பாட்டி திட்டிக்கிட்டே போறாங்க. வெளியிலேயே துளசிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேடம், பின்வழியா போயிட்டு முன்வழியா வரீங்களே, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றிங்கிறாங்க துளசி. ஆனா என் பின்னாடி வந்து என்ன தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அழுதுகிட்டே போறாங்க துளசி. வெற்றி பார்த்துட்டு, என்னடா இது இவ்வளவு சொதப்பலா இருக்கு, சரி லவ்னா சொதப்பல் இருக்கத்தான் செய்யும், சமாளிப்போன்னு நினைச்சிட்டு போறாங்க. சிவராமன் வீட்டுக்கு வரும்போது லட்சுமி லட்சுமின்னு வர்றாங்க. இந்த பக்கமா பாட்டி கிண்டல் அடிக்கிறாங்க. டே என்னடா இது, வரும்போது லட்சுமி போகும்போது லட்சுமி, எந்த நேரம் லட்சுமி தானாங்கிறாங்க. அம்மா ஏன் பொண்டாட்டியே நான் கூப்பிடுறேன், உங்களுக்கு என்ன பொறாம அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து நிக்கிறாங்க. இன்னைக்கு அஞ்சலிக்கு பிறந்த நாள் அல்வாங்கிறாங்க. ஆமாங்க, அதுக்கு ஃபேக்டரிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது வேணுங்கிறதெல்லாம் சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அவளுக்கு வேண்டியது பிடிச்சது எல்லாம் சமைச்சு அவள் அஸ்திடலாங்கிறாங்க. உங்களை கேட்காமையே நான் ஒண்ணு பண்ணிட்டேங்க, மாப்பிள்ள வந்தாரு, அஞ்சலியை வெளியில கூட்டிட்டு போகணும்னு கேட்டாங்க. கவிதா தீபா துளசி இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி போயிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டாங்கிறாங்க. என்ன லட்சுமி, அவளை கட்டி கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிச்ச, இப்ப என்னமோ வந்து கேட்டதும் அனுப்பி வச்சுட்டியேங்கிறாங்க. ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் இந்த பொம்பளைங்க மனசை புரிஞ்சுக்கவே முடியாது போல இருக்குங்கிறாங்க சிவராமன். பொம்பளைங்க மனசையும் புரிஞ்சுக்கணும் இல்லைங்க, அதுதான் மாப்பிள்ள வந்து கேட்டாரு, நாங்க 2 பேரும் வெளியில போறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க புரிஞ்சுக்கணும்லன்னு கேட்டாங்க, அதனாலதான் சரி யோசிச்சு பார்த்துட்டு அனுப்பி வச்சுட்டாங்கிறாங்க லட்சுமி. சிரிக்கிறாங்க லட்சுமி. அடாடா என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்காங்கிறாங்க. ஏண்டா டே சிவராமா, பசங்களுக்கு கல்யாணமாகி பேத்தி பேரனெல்லாம் கூட எடுத்துட்ட, இன்னமும் உன் பொண்டாட்டிகிட்ட கொஞ்சிட்டு இருக்க, கொஞ்ச நாளையில 60ஆம் கல்யாணமே நடக்க போகுது, இப்பதான் கொஞ்சம் கொலாகிட்டு இருக்காங்க. சரி சரி போங்கிறாங்க பாட்டி. மேல பறக்கிற பிளைட்டு, தண்ணியில மிதக்கிற கப்பல், இந்த மாதிரி வித்தியாசமா எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அங்கங்க எந்தெந்த இடங்களை பார்த்து ரசிக்கணுமோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி. அடே அப்பா, இதுல தனியா ரூம் எல்லாம் கூட இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இருங்க, இந்த கப்பலுக்குள்ளேயே வீடே இருக்கா அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி அங்கங்க ஓடி ஓடி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி. இதெல்லாம் நான் சொன்னதுனால தான் செஞ்சீங்களான்னு கேட்கறாங்க அஞ்சலி. முன்னாடியே யோசிச்சேன், இருந்தாலும் நீ சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். இப்போ உனக்கு சந்தோஷமானு கேட்கும்போது ஐயோ சந்தோஷமா, அது சந்தோஷமே என்னங்கிறது இப்பதாங்க நான் ஃபீல் பண்றேங்கிறாங்க அஞ்சலி. உலகத்துல என்ன விட சந்தோஷமா யாருமே இருக்க மாட்டாங்க. நான் வேணும்னா உங்களுக்காக ஒரு பாட்டு பாட்டுமான்னு அஞ்சலி பாட ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சலி ஆசைப்பட்ட மாதிரியே நடுக்கடல்ல கப்பல்ல கேக்கு வெட்டி மகேஷ் அவங்க ஊட்டியோட இவங்களுக்கு அவங்க ஊட்டியோட கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்க. எனக்கு இப்பவே எங்க அப்பா அம்மாவை சத்தம் போட்டு கூப்பிடணும் போல இருக்குங்கிறாங்க அஞ்சலி. எப்படியெல்லாம் இருக்கணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் நீ இருக்கலாம், சந்தோஷமா இருங்கிறாங்க மகேஷ். அஞ்சலி ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடுறாங்க. நான் உன் பேரை கூப்பிட்டுமான்னு மகேஷ் கேட்கறாங்க. என் பேரையா, என் பேர் எதுக்கு கூப்பிடுறீங்கன்னு கேட்கறாங்க. மேல பாசம் காட்டுறதுக்கு உன் குடும்பத்துல அத்தனை பேர் இருக்காங்க, ஆனா என் மேல பாசம் காட்டுறதுக்கு நீ மட்டும் தானே இருக்க. என்னோட லவ் மனசு விட்டு சொல்லி அஞ்சலி பேரை கூப்பிடுறாங்க. அஞ்சலியும் சந்தோஷப்படுறாங்க. மறுபடியும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. என்ன இங்க எது கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கறாங்க. அங்க பாத்தியாங்கிறாங்க. அங்க பார்க்கும்போது நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு. இதெல்லாம் ஐஸ்கிரீமா இருக்கேங்கிறாங்க. ஆமா, உனக்கு தான் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்குமில்லங்கிறாங்க. ஆமாங்க, ஜோன்னு மழை பெய்யும் பாருங்க, அப்ப சாப்பிடணும், அதான் எனக்கு பிடிக்குங்கிறாங்க. மழை வரும், கண்டிப்பா வரும் பாருங்கிறாங்க மகேஷ். அது எப்படி மழை வர்ற மாதிரியே இல்லையே, அப்படி இருக்க எப்படி வரப்போகுதுங்கிறாங்க. நீ கண்ணை மூட, மழை வரும் பாருன்னு மகேஷ் சொல்லவும் அந்த பக்கமா எல்லா ஆளுங்களை செட் பண்ணி மழை வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க அஞ்சலி. அங்க திரும்பி பாத்தியா, நீ மழை வரணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் அவங்க தான் கை காட்டுறாங்க. மழையில நனைஞ்சபடியே அஞ்சலி ஆடிட்டு இருக்காங்க. பார்த்து ரசிக்கிறாங்க மகேஷ். ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லவும் மகேஷும் சாப்பிட்றாங்க. எங்க எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க. எல்லாம் தெரியும், சோசியல் மீடியாவில் பார்த்தேன், உனக்கு ஐஸ்கிரீம் மலையில நனைஞ்சுக்கிட்டே சாப்பிட்றது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு பிடிச்சவங்களோட டிராவல் பண்ணணும், வானத்தில் பறக்கணும், இதெல்லாம் தானே உன்னோட ஆசை. உன்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றிருக்கனே வந்திருக்கீங்கிறாங்க. ஆமா, உன்னோட ஆசைகள் என்னவோ விருப்பங்கள் என்னவோ அதையெல்லாம் நிறைவேற்றிருக்காக தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க. ஆமாங்க, ஷாக் மேல் ஷாக் கொடுக்குறீங்க. நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமான்னு சொல்லி அஞ்சலியும் மகேஷும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. நீங்க எப்படி என்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றினீங்களோ அதே மாதிரி உங்களோட ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றாங்க அஞ்சலி. லைஃப் லாங் நீ கூட இருந்தா போதும், அதுவே என்னோட திருப்தி,
என்னோட ஆசைங்கிறாங்க மகேஷ். அவங்களோட ஆசையை கேட்டு ஆடாம அசையாம உட்காந்துருக்காங்க அஞ்சலி. வீட்டுல அந்த பாட்டி மோனிகாவை கூப்பிட்டு இவ என்ன வேலை பண்ணிருக்கா தெரியுமா, அந்த துளசியை வர வச்சு வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா. இருந்தோன்னு வையே அந்த துளசி கூடயே ஓடி போயிருப்பாங்கிறாங்க. என்னது பிரியா துளசி கூட பேசிட்டு இருந்தா சொல்றீங்களா ஆண்டின்னு கேக்குறாங்க மோனிகா. அட என் மேல சத்தியமா சொல்றேன், அந்த துளசி நம்ம வீட்டு செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ள வந்துட்டா. நான் பார்த்ததுனால பரவாயில்ல, இல்லைன்னா அந்த துளசி இவளை தூக்கிட்டு ஓடியே போயிருப்பா. அப்புறம் நம்ம இவளை தேடி அலைஞ்சிருக்கணும் தெரியுமா. தியாவை கூப்பிடுறாங்க. உனக்கு துளசினா அவ்வளவு பிடிக்குமாங்கிறாங்க. ஆமாங்கிற தியா, இனிமே துளசிமான்னு சொல்லிட்டே நின்று வச்சுக்கோ. உங்க துளசி அம்மாவை நாங்க ஜெயிலுக்கு அனுப்பட்டுமான்னு கேட்கவும் தியா வேண்டவே வேண்டாங்கிற. அந்த துளசியா அந்த மாதிரி பண்ணாதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். எப்போ பார்த்தாலும் துளசி அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கிறாங்க மோனிகா. இதா பார் தியா, உனக்கு இது விட இல்ல அது விட எப்போ பார்த்தாலும் துளசிமான்னு சொல்லிட்டு இருந்த அவ்வளவுதான் பார்த்துக்கோ. நாங்க தான் உனக்கு சொந்தம். இனிமே அவளை பத்தி நீ நினைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க மோனிகா. மோனிகா போனதுமே இங்க பாரு உள்ள போ. அப்பா இவ என்ன விட்ட ஊரைய வித்துருவா போல இருக்கு. இப்படியே விடக்கூடாதுங்கிறாங்க பாட்டி. துளசி அழுதுகிட்டே வெளியில வந்ததுக்கு அப்புறமும் தியா ஞாபகமாவே இருக்காங்க. தியா சொன்னதையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. என்னோட துணிகள் எல்லாம் நானே தான் துவைக்கணுமா, என்னோட வேலைகளையும் நானே தான் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு தியா சொன்னதை நினைச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க துளசி. லட்சுமி அம்மா வராங்க. என்ன துளசி ஏன் அழுகுற, பார்க்க போறேன்னு சொன்னியே போய் தியா பாத்தியான்னு கேக்குறாங்க. கேட்கறதுக்கு பதில் சொல்லாம அழுதுகிட்டே இருக்கியே, தியாவை பாத்தியா பேசுனியா நல்லா இருக்கலாங்கிறாங்க. அவள் நல்லாவே இல்லம்மா, அவளை நல்லா இருக்கவே விட மாட்டாங்க. அவளை பிஞ்சு குழந்தைன்னு கூட பார்க்காம அவளை வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்கம்மா. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்கன்னு துளசி சொல்லி எழுதுறாங்க. என்ன துளசி சொல்ற, பிஞ்சு குழந்தைய வேலை செய்ய சொல்றாங்க? ஆமாமா, நான் அங்க போன போது சின்ன கையால அவ துணிகளை எல்லாம் துவைக்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருந்தா. சின்ன குழந்தை ஒருவா சாப்பாடு கூட போறதில்ல, ஒருவா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கா. எப்படி செல்வாக்கா வளர்ந்த குழந்தை. என்ன துளசி சொல்ற, அந்த பொண்ணுக்கு அண்ணன் பொண்ணு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா, அவ மேல பாசம் கூடவா இருக்காது. அவங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது, மிருகங்க. பாவம் இப்ப தியா கஷ்டப்பட்டு இருக்கா. என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிருங்கன்னு என்கிட்ட கெஞ்சுறா. நான் என்ன பண்றதுனே தெரியலையேன்னு துளசி அழலுன்னு அழுகுறாங்க. நீ அழுகாத துளசி, உன்னோட கஷ்டம் என்னங்கிறது எனக்கும் புரியுது, நீ அழுகாத அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க லட்சுமி. கவின் அஞ்சலியை நினைச்சு ரூம்ல வருத்தத்தோட உட்காந்துருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இது, அஞ்சலி வேணும்னா நீ ஏதாவது முயற்சி பண்ணணுங்கிறாங்க. இல்லடா, இதுக்கப்புறமும் நான் அஞ்சலி கூட சேரவே முடியாது. தான் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் ஏதாவது முயற்சி எடுத்தேன்னா எங்க ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலி சந்தோஷம் நிம்மதி எல்லாமே கெட்டு போயிடும், பிரச்சனை ஆயிடுங்கிறாங்க. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லட்சுமி அம்மா கிட்ட நீ உன்னோட ஆசையை சொன்னீங்கல்ல, அவங்க அதை பத்தி எதுவுமே முடிவு எடுக்கலையா? சரி, உன் வீட்டுல என்னதான் முடிவு எடுத்தாங்க, உங்க வீட்லயும் அதுக்கான முயற்சி எடுக்கலையான்னு கேக்குறாங்க. உங்க வீட்லயும் அதுக்கான முயற்சி எடுக்கலையான்னு கேட்கும்போது அப்பதான் கவினோட அம்மா வராங்க. பையன் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சேர்த்திருக்கான்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அவனோட காதலை பத்தி பேசுனீங்கன்னா பெரிய சிக்கலே உருவாயிடும்பா, பெரிய சிக்கலாயிடும். இவன் லவ் பண்ண விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கப்பா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசாதீங்கப்பா. இவனோட காதல் விஷயத்துல நீங்க எந்த ஒரு முயற்சி எடுக்காதீங்க. அதனால என்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு எனக்கு தெரியும். அவனால அந்த பொண்ணை மறக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அவ அந்த பொண்ணை மறந்துட்டு அதுல இருந்து வெளியில வரணும்னா அவனை சந்தோஷப்படுத்துங்க, வெளியில கூட்டிட்டு போங்க, அவனுக்கு பிடிச்சதையெல்லாம் செய்யுங்க. ஆனா இதை பத்தி மட்டும் பேசாதீங்க, நான் உங்களை எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்னு சொல்லி அழுகுறாங்க. என்னம்மா எங்களை போய் கையெடுத்து கும்பிடுறீங்களேங்கிறாங்க. ஆமாப்பா, இதுக்கப்புறமா நான் இதை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. சந்தோஷமே இல்லாம தான் வாழணும்னு ஆண்டவன் என்ன படைச்சிருப்பான் போல இருக்கு. ஆனா அஞ்சலி இப்ப சந்தோஷமா இருக்கா, அதுவே எனக்கு போதுங்கிறாங்க கவி. மகேஷ் அஞ்சலியை கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அந்த பக்கமா போய் கவிதாவுக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலிக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. அவளுக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும், அதுவும் வெரைட்டியா விதவிதமா கொடுத்தா எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவான்னு சொல்றாங்க கவிதா. அப்படியா, சரி போன வைங்கன்னு வச்சுட்டு மகேஷ் வந்ததும் ஆர்டர் பண்றாங்க. ஆமா, எனக்கு பானிபூரி பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க அஞ்சலி. உங்க பெரிய நீகிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. அப்படியா, சரி என்ன கொஞ்சம் கில்லுங்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது கில்லுங்களா. மகேஷ் கிள்ளி பாக்குறாங்க. ஐயோ ஆமா, நிஜமாலுமே தான் நடந்துட்டு இருக்குங்கிறாங்க அஞ்சலி. இனிமே நீ நினைச்சதெல்லாம் நடக்கும், சந்தோஷமா மட்டும் இருந்தீங்கன்னா எனக்கு அது போதுங்கிறாங்க மகேஷ். போன எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேங்கிறாங்க. ஐயோ அப்படியா, சரி நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல அந்த இடத்துல விட்டுட்டு வந்திருப்பீங்களா, அங்கே போய் பார்க்கலாமாங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், செக்யூரிட்டி பார்த்து எடுத்துட்டு வந்துடுவாங்க, நீ சாப்பிடுங்கிறாங்க. மகேஷ் இதா வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அஞ்சலி அந்த பானிபூரியை பார்த்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அஞ்சலி சாப்பிட்றதா ரசிச்சு பார்க்குறாங்க மகேஷ். இன்னும் வேணுமானு பேரர் வந்து கேட்குறாங்க. எதுவும் வேண்டாம், இதை எடுத்துட்டு போயிருங்கிறாங்க. எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க கையில் கட்டியிருந்த வாட்சை பார்க்குறாங்க. மகேஷ் இது உங்களோட வாட்சாங்கிறாங்க. ஆமாங்க, காஸ்ட்லியான வாட்சை கொடுத்துட்டீங்களாங்கிறாங்க. வாட்சை திரும்ப வாங்கிடலாம், ஆனா இப்போ நீ சந்தோஷமா சாப்பிட்ட பாரு, அதை திரும்ப வாங்க முடியுமா சொல்லு பார்க்கலாம். அஞ்சலியோட சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்லை, போலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ளைட்ல வந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்குறாங்க. ஐயோ பானிபூரி எல்லாம் அளவில்லாம சாப்பிட்டேன், எனக்கு எதுவுமே சாப்பிட வேண்டாம், நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க. என்ன பேசுறதுன்னே தெரியாம அஞ்சலியும் மகேஷும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. கவின் அஞ்சலியை மறக்க முடியாம தவிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ரெண்டு பேரும் டே அவ தான் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டல, அவளுக்கு எதுக்குடா விஷ் பண்ற, டே இந்த அவளை மறக்கணும்னா தண்ணி எடிடாங்க. அவளை என்னால மறக்க முடியல, அவ கூட வாழணும்னு எனக்கு எவ்வளவு கனவுகள் இருந்துச்சு தெரியுமாடா. அவ பிறந்த நாளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுக்கணும், கேட்காமலே அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்னு ஆசை. ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணும், அவளுக்கு பிடிச்ச
மாதிரி எங்க கல்யாணம் நடக்கணும்னு நானும் எவ்வளவோ ஆசை கனவுகளோட இருந்தேன்டா. இனிமே நான் நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்காது. நான் நினைச்சாலும் அவளை இனிமே பார்க்க முடியாது. அவளை பத்தி பேசுறக்கே இனிமே தயக்கமா இருக்குன்னு கவின் நொந்து போய் பேசிட்டு இருக்காங்க. மகேஷ் அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுறாங்க. என்ன உன்னோட பர்த்டேவை நீ நினைச்ச மாதிரி சந்தோஷமா கொண்டாடினியாங்கிறாங்க. கொண்டாடின பிறந்த நாள்லயே இன்னைக்கு தான் நான் பெஸ்ட்டா கொண்டாடினேன்னு சந்தோஷப்படுறாங்க அஞ்சலி. வழக்கமா பசங்க லைஃப்ல அவங்க நினைச்ச மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டாங்கன்னா உன் லைஃப்ல தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டான்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க லைஃப்லயும் அவங்க நினைச்ச மாதிரி ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அதுக்கு என்ன பேர் சொல்றது? ஆண் தேவதைன்னு தான் சொல்லணும். ஒருத்தருக்கு என்னெல்லாம் நடக்கணும்னு கனவுகள் மட்டும்தான் ஆசைகளா சொல்ல முடியும். ஆனா நீங்க என்னோட ஆசை கனவை எல்லாம் நினைவாக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்கிறாங்க அஞ்சலி. சரிங்க நான் போகட்டுமா, டைம் ஆயிடுச்சுங்கிறாங்க அஞ்சலி. அந்த சூரியன் இன்னும் கொஞ்சம் லேட்டா மறைஞ்சிருக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உங்க கூட நான் சுத்தி இருக்கலாம் இல்லைங்கிறாங்க மகேஷ். அஞ்சலி உன்னோட மொபைல் நம்பர் கொடுக்குறியாங்கிறாங்க. நான் தான் போனை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேங்கிறாங்க. பரவாயில்ல நம்பரை கொடு. இனிமே என்னோட சந்தோஷம் என்னன்னு கேட்டா உன்னோட குரலை கேட்கறதும் உன்கிட்ட பேசுறதான்னு சொல்றாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன், நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாய் சொல்லிட்டு வராங்க அஞ்சலி. மகேஷ் அஞ்சலி அனுப்பி வச்சுட்டு அவங்களும் கிளம்புறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு பார்க்கலாம்.